ஆக்டர் அருள்மணி நிறைய நல்ல படங்கள்ல குணச்சித்திர கதாபாத்திரங்களை நடிச்சிட்டு இருந்திருக்காரு. ஏடிஎம்கேக்காக பிரச்சாரம் பண்றதுல அப்பையில இருந்தே ரொம்ப தீவிரமான ஒரு மனிதர். ஏடிஎம்கேவோட ஒரு ஒரு பேச்சாளர் அப்படின்னு கூட அவரை சொல்லலாம். நேத்து நைட் வரைக்குமே பிரச்சாரங்கள் பேச்சாளராகவும் இருக்காரு இல்லையா. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனவருக்கு லைட்டா நெஞ்சுவலி வந்திருக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. மாரடைப்பின் காரணமாக இப்போ அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் ஓடுறோன்னே தெரியாம ஓடிக்கிட்டே இருக்கும். டக்குன்னு இப்படின்றதுக்குள்ளே லைஃபே முடிஞ்சு போயிடுது. இப்படின்றதுக்குள்ள முடிகிற இந்த லைஃப்காக எவ்வளவு அழுகை, எவ்வளவு வன்மம், எவ்வளவு வக்ரம், இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாமே இருக்கத்தான் செய்து. அதெல்லாம் உணர்றதுக்கான நேரம் நமக்கும் இப்போலாம் வர்றது கிடையாது. அவரோட மரணம் உண்மையாலுமே அதிமுகவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நேற்று நைட் நம்ம கூட இருந்த மனுஷன் இன்னைக்கு ஜடமா படுத்துட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு. மாரடைப்புக்கு அளவுக்கு அதிகமான காரணமா என்ன சொல்றாங்கன்னா, அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ், ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறது தான் முக்கியமான காரணங்களா சொல்றாங்க. ஆக்சுவலி மாரிமுத்து இறந்தது கூடமே ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்ததும் அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸும் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன ஏஜ்ல இருக்கோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, எந்த ஏஜ்லையும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கமா, டென்ஷன் ஃப்ரீயா இருக்கமா அப்படின்றது தான் முக்கியம். என்ன காரணத்துக்காக ஓடுறோம் அப்படின்றத விட்டுட்டு நமக்காகவும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் ஒவ்வொருத்தரோட மரணமும் நமக்கு சொல்லிட்டு இருக்கு. தேங்க்யூ.